ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 நாளாகமம் அதிகாரம் 29 கேள்விகளும் பதில்களும். யார் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் என்று தாவீது கூறினான். சாலமோன். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, கூறியவன் யார்? தாவீது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, டேஷுக்கு கட்டும் அரமனை, தேவனாகிய கர்த்தருக்கு. தன்னால் இயன்ற மட்டும் ஆலயத்திற்கென்று பொருட்களை ஏராளமாக சவதரித்தவன் யார்? தாவீது. தாவீது ஆலயத்துக்காக சவதரித்ததை தவிர எவைகளையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுத்தான். தனக்கு சொந்தமான பொன் வெள்ளி. தாவீது ஆலயத்தின் வேலைக்காக கொடுத்த ஓப்பீரின் தங்கம் எவ்வளவு? 3000 தாலந்து. தாவீது ஆலயத்தின் வேலைக்காக கொடுத்த சுத்த வெள்ளி எவ்வளவு? 7000 தாலந்து. இஸ்ரவேலின் பிரபுக்களும் அதிபதிகளும் ஆலயத்து வேலைக்காக கொடுத்த பொன் எவ்வளவு? 5000 தாலந்து. இஸ்ரவேலின் பிரபுக்களும் அதிபதிகளும் ஆலயத்து வேலைக்காக கொடுத்த தங்க காசு எத்தனை? 10,000. இஸ்ரவேலின் பிரபுக்களும் அதிபதிகளும் ஆலயத்து வேலைக்காக கொடுத்த வெள்ளி எவ்வளவு? 10,000 தாலந்து. இஸ்ரவேலின் பிரபுக்களும் அதிபதிகளும் ஆலயத்து வேலைக்காக கொடுத்த வெண்கலம் எவ்வளவு? 11,000 தாலந்து. இஸ்ரவேலின் பிரபுக்களும் அதிபதிகளும் ஆலயத்து வேலைக்காக கொடுத்த இரும்பு எவ்வளவு? 1,00,000 தாலந்து. இரத்தினங்களை வைத்திருந்தவர்கள் அதை யாரிடம் கொடுத்தார்கள்? எகியேலிடம். பிரபுக்களும் அதிபதிகளும் மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் யார்? பிரபுக்கள் அதிபதிகள். கர்த்தருடையவைகள் என்று தாவீது கூறின 5 காரியங்கள் எவை? மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம் மற்றும் மகத்துவம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் யாருடையவைகள்? கர்த்தருடையவைகள். எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறவர் யார்? தேவரீர். இஸ்ரவேலின் பிரபுக்களும் அதிபதிகளும் ஆலயத்து வேலைக்காக தேவரீருடைய கரத்திலே உள்ளவைகள் எவை? சத்துவம், வல்லமை. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், கூறியவன் யார்? தாவீது. தாவீதும் ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? அரதேசிகளும் பரதேசிகளும். பூமியின் மேல் தங்கள் நாட்கள் எப்படி இருக்கிறது என்று தாவீது கூறினான்.
ஒரு நிழல் போல. ஆலயத்தை கட்டுகிறதற்கு தாவீதும் ஜனங்களும் சவதரித்த பொருட்கள் எங்கிருந்து வந்தது? கர்த்தருடைய கரத்திலிருந்து. கர்த்தர் இருதயத்தை சோதித்து டேஷில் பிரியமாயிருக்கிறார். உத்தம குணத்தில். கர்த்தருடைய ஆலயத்துக்கான பொருட்களை உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தவன் யார்? தாவீது. தாவீது ஆலயத்து பொருட்களை கொடுத்த பின்பு சர்வாங்க தகன பலிகளாக எத்தனை காளைகளை செலுத்தினார்கள்? 1000 காளைகள். தாவீது ஆலயத்து பொருட்களை கொடுத்த பின்பு சர்வாங்க தகன பலிகளாக எத்தனை ஆட்டு கடாக்களை செலுத்தினார்கள்? 1000. தாவீது ஆலயத்து பொருட்களை கொடுத்த பின்பு சர்வாங்க தகன பலிகளாக எத்தனை ஆட்டுக்குட்டிகளை செலுத்தினார்கள்? 1000. சர்வாங்க தகன பலிகளுடன் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் டேஷ் செலுத்தினார்கள். வான பலிகளையும். சர்வாங்க தகன பலிகளையும் வான பலிகளையும் செலுத்தின பின்பு யாரை 2ஆம் விசை ராஜாவாக்கினார்கள்? சாலமோனை. கர்த்தருக்கு முன்பாக அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார்? சாலமோன். கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார்? சாதோக்கு. கர்த்தருடைய சிங்காசனத்தின் மேல் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தவன் யார்? சாலமோன். டேஷ் எல்லாரும் சாலமோனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும். பிரபுக்கள், அக்கிரமசாலிகள் மற்றும் தாவீதின் சகல குமாரரும் யாருக்கு அடங்கி இருந்தார்கள்? சாலமோனுக்கு. இஸ்ரவேலர் எல்லாரும் காண சாலமோனை மிகவும் பெரியவனாக்கியவர் யார்? கர்த்தர். சாலமோனுக்கு முன்பு ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாத டேஷை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். ராஜரீக மகத்துவத்தை. தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் எவ்வளவு? 40 வருஷம். தாவீது எப்ரோனில் எத்தனை வருஷம் ராஜாவாய் இருந்தான்? 7 வருஷம். தாவீது எருசலேமில் எத்தனை வருஷம் ராஜாவாய் இருந்தான்? 33 வருஷம். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தவன் யார்? தாவீது. தாவீது ராஜாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எவைகளில் எழுதப்பட்டுள்ளது? சாமுவேல், நாத்தான் மற்றும் காத்தின் பிரபந்தங்களில். சாமுவேல் யாராயிருந்தான்? ஞான திருஷ்டிக்காரனாயிருந்தான். நாத்தான் யாராயிருந்தான்? தீர்க்கதரிசியாயிருந்தான். காத் யாராயிருந்தான்? ஞான திருஷ்டிக்காரனாயிருந்தான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.